ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலே ஸ்டார்ஸ். வாங்க இன்னைக்கு காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். வெள்ளை பூசணிக்காய், அது வந்து நல்லா தோல் நீக்கிட்டு துருவிட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான 1.25 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நெய், அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து முந்திரி எடுத்து வச்சுருந்தேன்ல, அது போட்டு நல்லா வறுக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் நெய் விட்டு, 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி அதை போட்டு வறுக்க போகிறேன். முந்திரி லைட்டாக வறுத்தவுடனே அது கூடவே கொஞ்சம் திராட்சை, அதையும் இது கொஞ்சம் பொன்னிறம் ஆனவுடனே வறுத்துக்கிட்டு அதிலே திராட்சையும் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் துருவி வச்சுருக்கேன் பரங்கிக்காயை அந்த நெய்லேயே போட்டு நல்லா வதக்க போகிறேன். அதில் துளியோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி இழுத்துன்னு நல்லா கொஞ்சம் நெய் விட்டு வதக்கியாச்சு. ஒரு 15-20 நிமிஷத்தில் தண்ணி இழுத்துன்னு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்துக்க போகிறேன். போட்டு நல்லா 2த்தையும் சேர்த்து நல்லா கலரணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே இருந்து நல்லா எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதில் சேர்ந்து வரணும். நெக்ஸ்ட்டு துளியுண்டு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா 2 சேர்ந்து எல்லாம் ரெடி ஆகிடுது. ஏலக்காய் பொடி அதில் மேலே அப்படியே தூவி விட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை அதில் இப்போ நான் போட போகிறேன். இல்லை புளியுண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சேர்த்து நான் இறக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.